வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆகஸ்ட் 17க்குள் விண்ணப்பிக்கவும் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கொடுப்பனவுகள் வெளியான அறிவிப்பு. ஜனாதிபதி சட்டத்தரணி நியமனம் குறித்து விசேட வர்த்தமானி வெளியீடு. கொழும்பில் துப்பாக்கிச்சூடு படுகாயமடைந்த தொழிலதிபர் உயிரிழப்பு. காய்ச்சல் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதா திங்கட்கிழமை அமைச்சரவையில். கொழும்பில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர். புளியங்குளத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு, சகோதரி படுகாயம். கல்குவா அருகில் 17 வயது சிறுமியின் சடலம் மீட்பு. புத்தளத்தில் சட்டவிரோத பீடி இலைகள் பறிமுதல். தொடர்பான விரிவான செய்திகள். மகாபல கல்வி உதவித்தொகை பெறுவர்களின் 2024-2025 ஆண்டுக்கான இறுதி தெரிவு பட்டியல் அந்தந்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லலித் அதல முதலை மகாபல உயர்கல்வி உதவித்தொகை நிதியம் இதனை அறிவித்துள்ளது. இந்நிலையில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் 2026 ஆகஸ்ட் 17க்குள் தங்களது இணையவழி பதிவை நிறைவு செய்யுமாறு நிதியம் கேட்டுக் கொண்டுள்ளது. இறுதி தெரிவு பட்டியலில் பெயர்கள் இடம்பெற்றுள்ள மாணவர்கள் தங்களது தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்தி இறுதி தேதிக்கு முன்னதாக https://maghabula.lk bank f 2025 என்ற மகாபல இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இணையதளத்தில் பதிவை நிறைவு செய்த பிறகு மாணவர்கள் விண்ணப்பத்தை அச்சிட்டு கையொப்பமிட்டு தங்களது வங்கிக் கணக்கு புத்தகத்தின் நகல் அல்லது வங்கிக் கணக்கு உறுதிப்படுத்தல் சான்றிதழுடன் அந்தந்த பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உதவித்தொகை கொடுப்பனவுகள் விண்ணப்பதாரரின் பெயரில் இலங்கை வங்கி மற்றும் மக்கள் வங்கி ஆகியவற்றில் பராமரிக்கப்படும் தனிநபர் சேமிப்பு அல்லது நடப்பு கணக்கில் மட்டுமே வரவு வைக்கப்படும் என்று மகாபல நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் 2024-2025 மகாபல கல்வி உதவித்தொகை தேர்ந்தெடுக்கப்படாததை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய விரும்பும் மாணவர்கள் தத்தமது பல்கலைக்கழகங்கள் மூலம் தங்கள் மேன்முறையீடுகளை சமர்ப்பிக்க வேண்டும். பல்கலைக்கழகங்கள் அத்தகைய மேன்முறையீடுகளை 2026 அக்டோபர் 15 அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணிகள் நியமனத்துக்கான வழிகாட்டல்களை திருத்தி அமைக்கப்பட்டு அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்காவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. புதிய திருத்தப்பட்ட வழிகாட்டல்களின்படி உயர் நீதிமன்றத்தில் சட்டத்தரணியாக குறைந்தது 20 ஆண்டுகள் தொழில்முறை அனுபவத்தை பூர்த்தி செய்தவர்கள் மட்டுமே இனி ஜனாதிபதி சட்டத்தரணியாக நியமிக்கப்படுவதற்கு தகுதி பெறுவார்கள். இந்த புதிய திருத்தத்தின் மூலம் கடந்த 2021 ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் காணப்பட்ட சில விசேட விதிவிலக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் முந்தைய வழிகாட்டல்களின் கீழ் உயர் நீதிமன்ற சட்டத்தரணியாக 20 ஆண்டுகள் அனுபவம் பெற வேண்டும் என்ற பொதுவான விதி இருந்த போதிலும் அனைத்து தகுதிகளையும் பூர்த்தி செய்யும் 15 ஆண்டுகள் அனுபவமுள்ள சட்டத்தரணிகளுக்கே சிறப்பு தேர்வுகளில் விதிவிலக்கு அளிக்கும் சட்டம் ஏற்பாடுகள் இருந்துள்ளது. தற்போது அந்த ஏற்பாடு முற்றாக நீக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதிய ஜனாதிபதி சட்டத்தரணிகள் நியமனத்துக்கான விண்ணப்பங்களை கோரும் நடைமுறை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. தகுதியுடைய சட்டத்தரணிகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெல்லன்வில பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்த அவர் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையிலேயே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கொழும்பு பொரலஸ்கமுகவின் பெல்லன்வில பகுதியில் நேற்று இரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திலேயே தொழிலதிபர் காயமடைந்துள்ளதாகவும் கல்போவில போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையிலே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை விடுதியின் உரிமையாளரான 55 வயதுடைய நபர் ஒருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்தார். துப்பாக்கிச்சூடு நடந்தபோது காயமடைந்த நபர் தனது விடுதிக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார். துப்பாக்கிச்சூட்டை நடத்திய நபர்கள் அல்லது சுடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை என்று காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அழைத்து செல்ல பெற்றோர் நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார பிரிவினர் பெற்றோரை வலியுறுத்துகின்றனர். கொழும்பு லேடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசேகர பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.
அவர் மேலும் தெரிவிக்கையில், குழந்தைகளுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான வாய்ப்பை இழந்து அவர்களின் உயிரை வீணாக ஆபத்தில் அழுத்த வேண்டாம் என்று பெற்றோரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். லேடி ரிச்சே சிறுவர் வைத்தியசாலையில் தற்போது சுமார் 50 டெங்கு காய்ச்சல் பாதித்த குழந்தைகளுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அவர்களில் சுமார் கால் பகுதியினர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும், நிலைமை மோசமடைந்தால் வைத்தியசாலையில் கொள்ளளவு பிரச்சினைகள் ஏற்படக்கூடும் என்றும் கூறினார். தங்கள் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் தாமதமின்றி அருகிலுள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு சென்று மருத்துவ ஆலோசனை பெறுமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டில் தங்கி சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வது குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நேரத்தை வீணடிப்பதாகும் என்றும், சுயமாக மருந்து எடுத்துக்கொள்வதை தவிர்த்து முறையான மருத்துவ ஆலோசனையை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இந்த நிலைமை மேலும் மோசமடைந்தால் எங்களுக்கு இடவசதி பற்றாக்குறை ஏற்படலாம். தூர பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு வருவதில் ஏற்படும் தாமதங்கள் பல மரணங்கள் நிகழ்கின்றன. 24 மணி நேரத்துக்கு மேலாக காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் பதவி காலத்தை 2 ஆண்டுகளாக நீடிப்பதற்கான அரசியலமைப்பு திருத்த மசோதா எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குறித்த அரசியலமைப்பு திருத்த மசோதாவை திங்கட்கிழமை அமைச்சரவையில் தாக்கல் செய்வதற்கான இறுதி முடிவு நேற்று முன்தினம் எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நேற்று முன்தினம் இரவு பெலவத்தை ஜேவிபி தலைமையகத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் 2 கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. ஜேவிபியின் உயர்மட்ட தலைவர்களிடையே நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் எந்தவொரு சூழ்நிலை முகம் கொடுக்க தயார் நிலையுடன் இந்த அரசியலமைப்பு திருத்தத்தை மேலும் தாமதமின்றி கொண்டுவர வேண்டும் என்று இறுதியாக முடிவு செய்யப்பட்டது. மேலும் அடுத்த ஆண்டின் ஆரம்ப பகுதியில் குறித்த திருத்த மசோதாவை கொண்டு வருவது பொருத்தமாக இருக்காது என்று விவாதிக்கப்பட்டுள்ளது. பிரதம நீதியரசர் ஓய்வு பெற்ற பிறகு யாரையும் நம்ப முடியாது என்று அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற பிறகு அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடப்படும். வர்த்தமானி வெளியிடப்பட்டு குறைந்தபட்சம் 14 நாட்கள் கடந்த பிறகு அரசியலமைப்பின் 22வது திருத்தம் முதல் வாசிப்புக்காக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கொம்பனி வீதியில் மலேசியா நாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரு தொகை சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் குறித்த நபர் நேற்று தினம் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கொம்பனி வீதி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு உணவகத்தில் வாகன நிறுத்துமிடத்தில் வைத்தே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 36,200 சட்டவிரோத சிகரெட்டுகள் மற்றும் ஒரு வாடகை கார் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். 30 வயதுடைய மலேசிய நாட்டவர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா புளியங்குளம் புதூர் சந்தி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அத்துடன் அவரது சகோதரி படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புளியங்குளம் போலீசார் தெரிவித்தனர். குறித்த விபத்தானது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, யாழில் இருந்து வவுனியா நோக்கி தனது சகோதரியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் ஏனையின் வீதி புளியங்குளம் புதூர் சந்தி பகுதியிலேயே சென்று கொண்டிருந்த போது பெரிதொரு வாகனத்தை முந்தி செல்ல முற்பட்ட போது குறித்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாடு இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய சென்ற இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். அவரது சகோதரி காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் விபத்து தொடர்பாக புளியங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இரத்தினபுரி மகாவல தென்னவின் கஜுவத்த பகுதியில் உள்ள ஒரு கல்குவாரியில் சிறுமி ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. 23ஆம் தேதி முதல் அந்த சிறுமி காணாமல் போனதாக அவரது தந்தை பலாங்குடை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்ததாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் பலாங்குடை மகாவல தென்னவை சேர்ந்த 17 வயது சிறுமி என தெரியவந்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த மரணம் எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பிலான பிரேத பரிசோதனை நேற்று பலாங்குடை வைத்தியசாலையில் நடைபெற்றுள்ளதுடன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புத்தளத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோத பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புத்தளம் தழுவ கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட 800 கிலோகிராமுக்கும் அதிகமான பீடி இலை தொகுதியை ஏற்றி செல்ல தயாராக இருந்த லொரியொன்றை கடற்படையினர் மற்றும் நொச்சியாகம போலீசார் இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போதே கைப்பற்றியுள்ளனர். மேலும் வடமேல் கடற்படை கட்டளைக்கு சொந்தமான தம்ப பண்ணி கப்பலின் கடற்படையினர் நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது சந்தேகமான லொரியில் 20 உரைகளில் பொதியிடப்பட்டிருந்த பீடி இலைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட பீடி இலை தொகுதியும் லொரியும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நொச்சியாகம போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது.
இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.